இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் என் கண்ணீர் எப்போ மாறும், என் வேதனை எப்போ மாறும், எப்போ நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க இல்லையா? என் வாழ்க்கையே கண்ணீர் தான். நான் பிறந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு கண்ணீரின் வாழ்க்கைக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உன் கண்ணீரின் வாழ்க்கை மாறி மகிழ்ச்சியின் நாட்களுக்குள்ளாய் நீ பிரவேசிக்க போகிறாய். ஒரு மகிழ்ச்சி உடைய குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வந்து விட்டது. ஒரு சந்தோஷம் உன் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வந்து விட்டது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வரப்போகிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் கண்ணீரின் வாழ்க்கை மாறி மகிழ்ச்சியின் நாட்களுக்குள்ளாய் நீ பிரவேசிக்க போகிறாய். உன் துக்க நாட்கள்லாம் முடிந்து போய்விடும். என்னென்ன காரியத்தில் நீ துக்கத்தோடு இருக்கிறாயோ அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. அந்த துக்கம் இந்த நாளிலே ஒரு மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது. உன் பிள்ளைக்காக நீ கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கலாம், உன் கணவனுக்காக நீ கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் மனைவிக்காக, உங்களுடைய பெற்றோருக்காக நீங்கள் கண்ணீர் வெடித்து கதறி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே உங்களுடைய பிரச்சனை நிமித்தம் கண்ணீர் வெடித்து கதறி கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்கள் நிமித்தம் நீங்க கண்ணீர் வெடித்து கதறி கொண்டிருக்கலாம், அல்லது அநேக காரியங்களில் ஏமாற்றப்பட்டவர்களாக இன்றைக்கு துக்கித்து நீங்க கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உன் கண்ணீரின் வாழ்க்கை மாறி மகிழ்ச்சியின் நாட்களுக்காய் நீ பிரவேசிக்க போகிறாய். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. எந்த காரியத்தில் நீ துக்கத்தோடு இருக்கிறாயோ, எந்த காரியத்தில் நீ வேதனையோடு இருக்கிறாயோ, அந்த காரியத்திலே ஒரு மகிழ்ச்சி உனக்கு கடந்து வரப்போகிறது. நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலே அந்த காரியங்களில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் நீக்கப்பட்டவர்களாக நீங்கள் சுகமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இந்த நாளில் பிரவேசிக்க போறீங்க. எந்த காரியத்திலாம் இருள்கள் இருக்கிறதோ எல்லா இருள்களும் அகன்று போகப்படுகிறது. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு நேராக கரத்தை நீட்டி இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நானே உனக்கு வெளிச்சமா இருக்க போறேன், உன் பிள்ளைங்களுக்கு வெளிச்சமா இருக்க போறேன், உன் தொழிலுக்கு நான் வெளிச்சமா இருக்க போறேன், என் வியாதிக்கு நான் வெளிச்சமா இருந்து உனக்கு விடுதலை தர போறேன். இன்றைக்கு உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்களுடைய கண்ணீர் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்களுடைய துக்கத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் இந்த நாளில் ரெட்டிப்பாய் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போற. எவ்வளவு துக்கப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த நாளில் நீங்க பார்க்க போறீங்க. கவலைப்படாதீங்க, ஏன்னா கர்த்தருடைய கரம் உங்க மேல வந்து அமர்ந்துட்டு இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல இருந்து ஒரு மகிழ்ச்சியின் நாட்கள் பிரவேசித்திருக்கீங்க. இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு நிலைத்திருக்கிறதாய் காணப்படும். அந்த மகிழ்ச்சி கொடுக்கும்படியாக கர்த்தரே வெளிச்சமாய் இருந்து எல்லா இருள்களையும் மாற்றி போட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் மீண்டுமாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, இந்த நாளில் தகப்பனே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா துக்கங்களையும் நீ சந்தோஷமாய் மாற்ற போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, இந்த நாளில் தகப்பனே, என்னென்ன காரியத்திற்காய் கண்ணீர் வடித்தார்களோ ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நீர் பதிலை கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த கண்ணீரின் வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை மகிழ்ச்சியாய் போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல திருமண நாளை ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா ஆண்டவரே, கர்த்தர் தாமே உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. என்ன காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்து அடுத்த ஆண்டிற்குள்ளாய் இவர்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சாட்சி சொல்ல நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.